அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து மிலிஜன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. அண்ட் இது வந்து என்னோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும் தான், நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். நான் ஜஸ்ட் டிட் போலீஸ் ரிப்போர்ட் பிகாஸ் இந்த 2 நாளாக வந்து ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ so much of stress. எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுன்னு. I was just getting down from my car and then நான் வந்து கோயிங் டு மை ஒர்க். அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்கிறேன், we are already taking necessary action. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து மிலிஜன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த நெசசரி ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் செகண்ட் திங், அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விச் இஸ் நான் அந்த வீடியோவில் இருந்தது. அந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல்.